நாம் இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள, இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டுள்ள நேரங்களை நல்வழியில் நாம் செலவு செய்ய வேண்டும். அதைத்தான் இறைவன் திருமறையில் அழகாக அவனை இவ்வாறு சொல்லி காண்பிப்பார். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸூர் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் என்று இறைவன் தனது திருமறையிலே அழகாக சொல்லி காண்பிக்கிறார். மனிதன் நஷ்டத்திற்குரியவனாக, மனிதன் கை சேதத்திற்கு உரியவனாக இருக்கின்றான். இந்த மனிதன் யார்? தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்நாள் இந்த உலகிலே அவன் எத்துணை ஆயுள், எவ்வளவு காலம், அந்த ஆயுள் வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு நேரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரங்களை நல்வழியில் யார் செலவு செய்யவில்லையோ அத்தகைய மனிதர்கள் நஷ்டமானவர்கள், கைசேதத்திற்கு உரியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மனித வாழ்வில் விலை கொடுத்து விலை கொடுக்க முடியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அந்த செல்வம் பணம், பிள்ளைகள், ஆரோக்கியம், கல்வி இவைகள் அல்ல. இவைகளால் இழந்தால் அவைகளை நாம் மீட்டு விடலாம். ஆனால் விலை மதிக்க முடியாத செல்வம் என்று ஒரு இருக்கிறது என்றால் அது இறைவனால் நமக்கு வரமாக, அருளாக கொடுக்கப்பட்டுள்ள நேரம். இந்த நேரத்தை நாம் நல்வழியிலே செலவு செய்ய வேண்டும். நேரம் என்பது நமக்கு வரமா அல்லது சாபமா? சாபமான பாரமா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரங்கள் நமக்கு அருளாகவே இருக்கிறதா, வரமாகவே இருக்கிறதா? இல்லை என்றால் அது நமக்கு பாரமாக இருக்கிறதா என்பதை இந்த உலகில் வாழக்கூடிய நாம் அதை நல்வழியிலே செலவுபடுத்தினால், செலவு செய்தால் அது நமக்கு வரமானதாக அந்த நேரம் அமைகிறது. நல்வழியிலே நம்முடைய நேரத்தை இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த நேரத்தை செலவு செய்தல் என்றால் என்ன அர்த்தம்? நல்வழியில் நல்ல அமல்கள் செய்து அந்த நேரங்களை நாம் செலவிடுதல் படிக்குதல். நல்ல அமல்கள் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். இறைவனை வணங்குதல், இறைவனை வழிபடுதல், இதுவும் நல்ல அமல்கள். இறைவனுடைய இறை மறையை, அந்த இறை கலாமை நாம் ஓதுதல், அதுவும் நல்ல அமல். இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள செல்வங்கள் பொருளாதாரம் நான் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு தாராளமான முறையில் செலவு செய்யுங்கள். இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள செல்வங்கள், பொருளாதாரங்கள், இவைகளை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக, சதக்காவாக, தர்மமாக வழங்குகிறது. அடுத்ததாக இறைவனை நினைத்து நாம் தியானம் செய்தல், திக்ர் செய்தல். அடுத்ததாக இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் பெருமணி நாயகம் அவர்களின் மீது அதிகமாக
சலவாத்து கூறுதல் போன்ற செயல்கள் நிறைய இருக்கிறது. நல்ல அமல்கள் இது சொல்லக்கூடிய திருஷ்டிலே ஒரு மனிதனை நாம் புன்னகையோடு சந்திப்பது இதுவும் நல்ல அமல்களில் ஒன்று. ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு துன்பம் தராமல் இடையூறு தராமல் இருப்பது இதுவும் நல்ல அமல்கள். மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் சக மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாத்தல், கண்ணிய குறைவாக அவரை நடத்தாத அவரை கண்ணியம் இழக்க செய்தல், கண்ணியம் குறைவாக நடக்காமல் இருப்பது, நடத்தாமல் இருப்பது, இது போன்ற நல்ல அமல்களை நான் இறைவனுக்காக வேண்டி நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய நேரங்களை நாம் நல் வழியிலே நாம் செலவு செய்து விட்டுகின்றோம். கண்ணியத்திற்குரிய அந்த அடிப்படையிலே இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருளாதாரங்கள், செல்வங்கள், இவைகளை நம்மளை நாடி வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நிரம்ப தானமாக நாம் வளர்க்க வேண்டும். 4 காசை நாம் 4 பேருக்கு செலவு செய்தால் நாளிலம் செய்வோம். இறைவனுடைய இறை அருள் இந்த பூமியின் மீது இன்றைய காலகட்டத்திலே நான் இருக்கக்கூடிய இந்த சூழல் நான் ஒரு புதுமையான ஒரு வெப்பம், சூரியனுடைய அந்த உஷ்ணம், சூரியனுடைய இந்த வெப்ப அலைகள் மிக மிக அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. உலகத்தினுடைய பார்வையிலே நான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை சொல்வார்கள், ஆடி காற்றடித்தால் அம்மியும் நகரும். ஆடி மாத காற்று அடிக்கும் என்றால் முடி கூட நகரும் என்பதாக உலகத்தின் பார்வையை இவ்வாறு சொல்லப்படும். நான் ஒரு காலத்திலே அப்படி இருந்தது. ஆடி மாதம் வந்துவிட்டால் இப்ப இருக்க முடியாது. வார்த்து அப்படி அடிக்கும் மண்ணையும் புழுதிகளையும் தூசிகளையும் அள்ளி கொண்டு போட்டுவிடும். அதெல்லாம் ஆடி மாசம் தான் பாருங்க, ஒரு இளம்பரம் செய்ய மாட்டேங்குது. ஆனால் சூரியனுடைய இந்த வெப்பம், சூரியனுடைய அந்த கதி வெப்ப அலை அதிகமாக இருக்கிறது. நம்மால் வெளியிலே சென்று நடமாட முடியவில்லை. இல்லங்களில் இருந்தால் நான் மின்விசிறி அந்த உபயோகம் அது இல்லாமல் நான் இருக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு சூரியனுடைய வெப்ப அலைகள் அதிகமாக இருக்கிறது. ஏன் இறைவனுடைய அந்த இறை அருள் இந்த பூமியின் மீது இறங்க வேண்டும் என்றால் நாம் 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டும். நான் உணர்வெடுக்கின்ற நம்மளால் இயன்ற உதவிகள், பொருளாதாரங்கள், இவைகளை மக்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும். கஷ்டப்படக்கூடிய மக்கள்கள், ஏழை எளிய மக்கள்கள் இவர்களை தேடி சென்று அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். உதவி செய்தல் என்பதும் நல் அமல்களிலே ஒன்றுதான். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே ஓதிய அந்த இறைவன் வசனத்திலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான். நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ, நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ, உங்களுக்கு இது நேசமாக பிரியமாக இருக்குமோ அத்தகைய பொருளை, அத்தகைய நீங்கள் எதை பிரியப்படுகின்றீர்களோ என்பதாகத்தான் அல்லாஹ் அந்த திருமறை வசனத்திலே பதிவு செய்கின்றான். பொருளை நாம் நேசிக்கின்றோம், பொருளாதாரத்தை, செல்வத்தை நாம் நேசிக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் நாம் அந்த நேரத்தையும் நேசிக்கின்றோம். ஒரு மனிதன் வியாபார துறையிலே இருக்கின்றார் என்றால் அவருக்கு, அந்த மனிதனுக்கு பிரியமானது எது தெரியுமா? அந்த நேரம் தான். எவ்வளவு நேரமானாலும் சரி மக்களுடைய வருகை
பொருளாதாரம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தை நான் இழப்பதற்கு தயாராக இல்லை. அந்த நேரம் அவருக்கு பிரியமானதாக இருக்கிறது. இது போன்று நான் பிரியப்படக்கூடிய பொருள்கள், நேரங்கள், இவைகளை என்ன செய்ய வேண்டும்? இறைவனுக்காக இவை வழியிலே நான் செலவு செய்ய வேண்டும். அப்படி நான் செலவு செய்வோம் என்றால் நாம் தான் இறைவனுடைய அன்பை பெற்றவர்கள். அப்படி செலவு செய்யாதவர்கள் நஷ்டத்துக்குரியவர்கள், அவர்கள் துரதிருஷ்டவாதிகள், அவர்கள் நேரத்தை வீணாக்கியவர்கள், அந்த நேரத்தை பால்படுத்தியவர்கள். அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு அமலுக்கும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அறிய அவர் நன்றியை என்பதை நாம் பின்வரும் நிகழ்வின் மூலமாக ஒரு நபர் உதாரணத்துக்கு பேர் அவர் ஒரு மீன்பிடி கடலில் சென்று மீன்பிடித்து வியாபாரம் செய்யக்கூடிய அவருக்கு அந்த கடலிலே சென்று வியாபாரம் செய்யும் மீன்பிடி தொழிலிலே அவருக்கு தொடர்ந்து தூய்மை ஏற்பட்டுவிட்டது, அதில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது. இதனால் அவர் இறைவனுக்கு வருகிறார். இறைவனுக்கு வந்து இருக்கக்கூடிய மௌலவி பெருந்தகை அவருக்கு வந்து சொல்வார், அதனால் ரொம்ப வியாபாரம் ரொம்ப நஷ்டமாயிடுச்சு, இன்னும் வருமானம் இல்லை செய்யுங்க. இந்த கவலையோடு வந்து அவர் சொல்றார். அவர் என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு துவா செய்து அவரை அனுப்பி நடத்துகிறார்கள். நீங்கள் செல்லுங்கள், கடலிலே மீன் பிடிப்பதற்காக அவரை போறார்கள். போயிட்டு கடலோரத்தை ஒரு நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறார். வீட்டுல சாப்பாடுல பசிப்பட்டியே இருக்குது. இன்றைய கடலுக்கு போறார்கள், போய் சென்றார்கள். அதே மீன்களை அள்ளி கொண்டு வருகிறார். அந்த மீன்களை விற்று அதிலிருந்து வரக்கூடிய அந்த காசை, அந்த பொருளை எடுத்து வீட்டுக்கு தேவையான உணவை வாங்கி வருகிறார். அவர் வருகின்ற பொழுது வழியிலே ஒரு தாய் கை குழந்தையுடன் வருகிறது. ஏதாவது ஏதாவது உதவி செய்யுங்க, நாங்கள் சாப்பிட்டு அந்த அம்மா இவர் வீட்டையும் அதே நிலைதான், இவர் வீட்டையும் அதே நிலைதான். ஆனால் அந்த தாய் அந்த குழந்தையை அந்த உணவை அப்படியே அந்த தாயிடத்திலே ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தாய் அந்த உணவை கொண்டு கண்ணீர் கொடுக்கிறது. அந்த குழந்தை உணவை கண்டவுடன் மகிழ்ச்சியால் சிரிக்கிறது. சில நாட்கள் கழிக்கிறது. சில நாட்கள் கழித்த பிறகு இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கடலை காண்கிறார்கள். இவர் செய்த அமல்களை, இவர் தன்னுடைய வாழ்நாளில் செய்த இறைவனுக்காக கழித்த அந்த நேரங்களில், இந்த நேரங்களில் செய்த அந்த அமல்களை மராசிலே நிறுக்கப்படுகின்றது. அப்பா நிறுக்கப்படுகின்ற பொழுது நன்மையின் தட்டு அது கடக்கவில்லை. நன்மையின் தட்டு இல்லை, அது கடக்கவில்லை. இன்னும் அமல்கள் தேவைப்படுகின்றது. அவரிடத்திலே அந்த மனசு சொல்லப்படும், இவற்றை வேற ஏதாவது நல்ல மக்கள் இருக்கிறதா என்று சொல்லி பாருங்கள். இவர் செஞ்ச அந்த ஏழை தாய்க்கு கொடுத்த அந்த உணவு குடித்துண்டு அதை கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. கொஞ்சம் நன்மையின் சற்று நடக்கிறது. இன்னும் இவருக்கு அமல்கள் தேவைப்படுகின்றது. வேற ஏதாவது இருக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்லி பார்க்கிறார்கள். அந்த ஏழை தாயுடைய கண்ணீரும் அதை கொடுக்கப்படுகின்றது. விண்ணப்பத்தை செய்யப்படுகிறது. அந்த அமல் தராசு நன்மையை கூறுகிறது. நினைக்கின்றார், இந்த கண்ணீருமா அந்த தட்டை கலந்து செய்யும் வறுமைக்கு அமல் ஏதாவது இருக்கிறார் என்று பாருங்கள். இங்கு வருகின்றதே இந்த குழந்தையின் சிரிப்பு, அதை
அந்த தட்டிலே நன்மையின் தட்டு கணத்தால் அது உகைத்து விட்டது. உகைத்தவுடன் அபூ நசீர் வெற்றி பெற்று விட்டார். அபூ நசீர் வெற்றி பெற்று விட்டார். அபூ நசீர் வெற்றி பெற்று விட்டார். இது சோழவதியாக ஆகிவிட்டார். இது சோழத்துக்கு செல்லலாம் என்பதாக சிறிய சத்தம் கண்டுபிடிக்கிறார். நாம் செஞ்ச ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் சரி, அந்த இறைவனுக்காக இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாம் அந்த செயலை செய்வோம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையிலே பலம் தரப்படுவதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏழை மக்களுக்கு நாம் உதவ வேண்டும். நாம் ஏழை மக்களுக்கு உதவி செய்வதனால் நம்முடைய செல்வங்கள் உறைந்து விடுமோ என்ற அச்சம் நமக்கு தேவையில்லை. என்கின்ற அச்சம் நமக்கு தேவையில்லை. அடிக்கடி அவர்கள் அழகாக சொல்லி காண்பிப்பார்கள். நீங்கள் ஏழை மக்களுக்கு தானமாக தர்மமாக உதவி செய்யுங்கள். அம்மா உங்களுக்கு அதனை வெட்டிப்பாக ஆக்கிக் கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு குறைவு ஏற்படாது. உங்கள் செல்வம் வளரத்தான் செய்யும் என்பதாக அந்த அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரங்கள், அந்த நேரத்தை என்ன செய்யணும்? நல்வழியிலே நாம் செலவழிக்க வேண்டும். நல்வழி என்றால் பொருளாதாரத்தை ஏழை மக்களுக்கு நாம் செலவு செய்வது. உதாரணத்திற்கு ஒரு மனிதனிடத்திலே கொடுப்பதற்கு அவர் சொல்றார், நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஏழை உங்களுக்கு உதவி செய்ய சொல்றீங்க, இவனுக்கு உதவி இல்லை, நான் என்ன செய்வது? நான் நன்றாக சிந்திக்க வேண்டும். ஒரு பொருள் மட்டும்தான் ஏழை மக்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் என்பதாக அல்ல. இறைவன் நமக்கு கண்களை வழங்கியுள்ளார். இந்த கண்களை கொண்டு நான் நல்வழியிலே பயன்படுத்துதல், அதுவும் நான் செய்யக்கூடிய நல் அமல்களிலே அது கணிக்கப்படுகின்றது. பெருமானார் சொல்லி காண்பிப்பார்கள், பொருளாதாரம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் இறைவனுக்காக வணங்குதல் சொல்லக்கூடிய அந்த வேலையிலே தன்னுடைய நேரத்தை கழிக்குதல். உடலுக்கு செய்ய வேண்டிய சதக்காக்கள் தர்மங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மூட்டிற்கும் நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும் என்பதான மாணவர்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் சதக்கா என்ன அர்த்தம்? நாம் செய்கின்றோம், செய்கின்றோம், இறைவனை குடித்து நிமிர்ந்து நாம் வழிபடுகின்றனே, இதுதான் நாம் நம்முடைய உடலுக்கு செய்யக்கூடிய சதக்கா. இந்த சதக்காவை ஒரு மனிதனிடத்திலே செல்வம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, அவர் என்ன செய்கின்றார்? இறைவனை வணங்கிக் கொண்டே இருக்கிறார் என்றால் அதுவும் நல் அமல்களிலே கிடைக்கப்படுகின்றது. அந்த கண்களை கொண்டு நல்ல அமல்கள் செய்வது என்றால் என்ன அர்த்தம்? இறைவனுடைய அந்த இறை கலாமை, இறைவனுடைய இறை மறையை அவர் அதை திறந்து முடித்தால் அதனை ஓதுதல், வாசிக்குதல். இல்லை என்றால் இந்த கண்களை கொண்டு அந்த இறைமறையை அவர் பார்த்துக் கொண்டே இருப்பாரானால் அதற்கும் நன்மை பதிவு செய்யப்படுகின்றது. அதுவும் நாம் சதக்காவுடைய நன்மையிலே அதை விட்டு முடிகின்றது. இந்த இதனால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய இஸ்லாமிய மக்கள்கள் எத்தனை நபர்கள் இது போன்ற அமல்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள், கவனம் செலுத்துகின்றார்கள். அப்ப அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே நம்மளை விசாரிக்குவார். உனக்கு இந்த உலகத்திலே வாழும் காலத்தில் வாழ்கின்ற வரையிலும் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரங்களை எந்த வழியிலே செலவு செய்தார் என்பதாக அல்லாஹ் கேட்பார்கள், விசாரிப்பார். அந்த விசாரணையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இது ஒன்றுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளே நாம் கழித்த அந்த நேரங்கள். அந்த நேரங்களை இறைவனுடைய பாதையிலே இறைவனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனை அளிக்க வேண்டும். அப்படி கழிந்தவர் அவர் நன்மைக்குரியவர், அவர் வெற்றிக்குரியவர். இல்லை என்றால் அவர் நஷ்டவாளியாக கை சேதத்துக்குரியவராக ஒரு ஆகிவிடுகின்றார். அல்லாஹ்வே நல்ல
நல்லடியார்களே, நேரங்கள் என்பது நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். அந்த வளத்தை இறைவனுடைய பாதையிலே தொழுகுதல், வணங்கு, குரான் ஷரீஃபை ஓதுதல், திக்ர் செய்தல், தஸ்பீஹ் ஓதுதல், இது போன்ற அமல்களே நாம் அந்த நேரத்தை செலவிட வேண்டும். எத்தனையோ நபர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரங்களை வீணாக கழிக்கின்றார்கள். பொழுது போகவில்லை என்பதற்காக வேண்டி இன்றைய தினத்திலே நமக்கு தொல்லையாக இருக்கக்கூடிய தொல்லை பேசியை கையிலே வைத்துக் கொண்டு அந்த நேரத்தை வீணாக கழிக்கக்கூடிய மக்கள் நம்மிலே எத்தனை நபர்கள் இறங்குகின்றார்கள். அதே அந்த தொல்லை பேசியை பார்ப்பதற்கு பதிலாக அவர் அந்த இறை கலாமை, அந்த இறை கலையை இந்த கண்கொண்டு அவர் பார்ப்பார் என்றால் அவருக்கு இந்த கண்ணிலே அம்மாவுடைய நூறு என்று சொல்லக்கூடிய ஒளி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு நன்மையும் பதிவு செய்யப்படுகிறது. அந்நியத்துக்குரிய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அந்த வகையில் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் இறை வழியிலே இறைவனுக்காக நாம் செலவு செய்வோம். அதுபோன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த நேரங்களை நல்ல முறையில் நல் அமல்களில் நாம் அதை செலவு செய்து இறைவனுடைய இறை பொருத்தத்தையும் இறைவனுடைய இறை அன்பையும் பெற்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த சுவர்க்கத்திற்கு, உயர்ந்த எண்ணத்திற்கு சொந்தக்காரர்களாக எல்லாம் வல்ல ஏக இறைவன் இது கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஊழலுக்கும் இனக்கும் நம் சமுதாய மக்கள் பூமியான ஆண்கள், பெண்கள் அனைவர்களுக்கும் ஒவ்வொரு ஆதரவி வல்ல இறைவன் நமக்கு தந்த அற்புதமாக என்று சொல்லக்கூடிய இந்த உபாவையும் நான் செய்தவனாக இன்றைய தினம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது எந்த அளவு அது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் நாசா பகுதியில் வாழக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம். இன்றைய தினம் பசி பட்டினியால் அங்கு ஒவ்வொரு உயிரும் நியாயமான வரி பொறுப்பு என்ற நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களை நாம் வைத்து என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அந்த பொருளாதாரத்தை, அந்த செல்வத்தை நாம் அங்கிருக்கக்கூடிய அதுக்கு சென்று அந்த காசா பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நாம் வழங்காவிட்டாலும் இன்று நம் கண்முன்னாலே எத்தனை நபர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், துன்பப்படுகின்றார்கள், வேறுபடுகின்றார்கள். இதை நாம் செலவு செய்வது, நாம் அவர்களுக்கு செலவு செய்த அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எல்லாருடைய ஏக இறைவன் நம்முடைய நேரங்களை நமக்கு அல்லாஹ் தஆலா அதனை வளமாகவே அருளாகவே அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.